ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே நவம்பர் மாசத்துக்கான ஏபிஎஸ்ஆர்டிசியோட டிக்கெட் 1 by 1 வந்து ஓபன் ஆகிட்டு இருக்கு. நேத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண வீடியோல 2ஆம் தேதி வரைக்கும் ஓபன் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். நைட்டு 12 மணிக்கு மேல அடுத்த நாளுக்கான டிக்கெட் ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு 3ஆம் தேதியோட டிக்கெட் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிரம்மோற்சவத்துக்கான ஒவ்வொரு நாளும் என்ன வாகன சேவை அப்படின்ற லேட்டஸ்டான ப்ரெஸ் ரிலீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனம் போகிறதுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. டெய்லியும் வரக்கூடிய அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க 1 by 1 பார்க்கலாம். இன்னைக்கான தரிசன நேரம் பொறுத்த வரைக்கும் நேரடி இலவச தரிசனத்துக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில எந்த கியூமே இல்லைங்க, எல்லாருமே கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 18 மணி நேரம், அதாவது 18ல இருந்து ஒரு 20 மணி நேரம் ஆவரேஜா உங்களுக்கு எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய தரிசனத்துக்கு நேரம் ஆகும். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 81,655 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில ஸ்லாட்டா இருந்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியான ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா 4ல இருந்து 7 மணி நேரம் ஆகும். திருமலைக்கு நீங்க எந்த தரிசனம் போனாலுமே ரீசன்ட் டேஸ்ல போன சப்ஸ்கிரைபரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த தரிசனம் அப்படின்னா இதுக்கு இவ்வளவு நேரம் தான் அப்படின்ற மாதிரி தான் டைம் வந்து மெயின்டைன் பண்றாங்க. க்ரௌடு வந்து நார்மலா இருந்தாலும் 300 ரூபாய் தர்ஷன்லாம் ரொம்ப சீக்கிரமா நம்ம சாமி பாக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 300 ரூபானா 3 மணி நேரம் அப்படின்னா கண்டிப்பா 3 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். நேரடி இலவச தரிசனம் அப்படின்னா மினிமம் 10 மணி நேரம். ஸோ மேக்சிமம் க்ரௌடை பொறுத்து உங்களுக்கு 18 to 20 கூட ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு காலையில ஸ்லாட்டுக்கு 1ல இருந்து 2 அப்படின்றது ஆவரேஜ் டெய்லியும் இருக்க டைம். முன்ன பின்ன ஒரு 1/2 hour 1 hour முன்ன பின்ன ஆகலாம். இதுவே மத்தியானம் ஈவினிங் நைட்டு ஸ்லாட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4ல இருந்து 7 மணி நேரம் அப்படின்றது தான் ஆவரேஜ். கம்பார்ட்மெண்ட்லயும் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க எல்லா தரிசனமுமே. ஸோ நீங்களும் ரீசெண்டா இந்த விஷயத்த ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான தரிசன நேரத்தோட அப்டேட். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு நாளைக்கு காலையிலான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஒரு 1000 சில்லற டிக்கெட். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பிளான் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையோட காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து ஈவினிங் வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி வாங்கிட்டு சனிக்கிழமை காலையில நீங்க வந்து ஒரு 2 hours தர்ஷன் வந்து முடிச்சிடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் மேபி நீங்க நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீவாரி மெட்டிலையும் மேபி டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. 8:30 மணி ஸ்டேட்டஸ் படி எஸ்எஸ்டி டோக்கன்ல ஒரு 200 டிக்கெட் தான் இருக்கு. ஸோ இந்த டிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணி நமக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். இதுல பஸ்ல டிராவல் பண்ணணுன்ற கம்பல்சரி கிடையாது. இது எப்படி புக் பண்றது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிக்கெட் டவுன்லோட் பண்ற வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டிக்கெட் நீங்க வந்து நவம்பர் மாசத்துக்கு 3ஆம் தேதிக்கு வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம டிராவல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில இருந்து இப்போ 3ஆம் தேதிக்கு வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க திருப்பதியும் புக் பண்ணிக்கலாம், டைரக்டா திருமலைக்கு கூட நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். 3ஆம் தேதிக்கு உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. நேத்து 2ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருந்துச்சு. யாருக்காவது 4ஆம் தேதிக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல ஓபன் பண்ணுவாங்க. 4ஆம் தேதிக்கு புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் புக்கிங் வந்து ஓபன் ஆகுது. செக் பண்ணி தேவைப்படுறவங்க புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து டிசம்பர் மாசத்தோட புக்கிங், இந்த மாசம் என்னென்ன டேட்ல என்னென்ன புக்கிங் இருக்குன்ற வீடியோ நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு அடுத்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட்டும் டிசம்பர் மாசத்தோட டிக்கெட் கூடவே ஓப்பன் ஆகும் அப்படின்றது டிடிடியோட இஓ டெய்லியோ இஓல வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த மாசம் டிசம்பருக்கு உங்களுக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும் போதே இது எல்லாமே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது டிடிடியோட சேர்மன் வந்து வைகுண்டம் 2 காம்ப்ளெக்ஸ், அதாவது டைரக்டா போகக்கூடிய டைரக்ட் ஃப்ரீ தர்ஷன்ல இருக்கக்கூடிய கியூல இருக்கிறவங்களுக்கு அங்க வந்து என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்குதா அப்படின்ற மாதிரி நேற்று வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. அதோட போட்டோஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா இடங்களும் எப்படி வந்து கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றது எப்படி, ஸோ செக்கிங் எல்லாம் வந்து எப்படி பண்றாங்க, எல்லா ப்ரொசீஜரும் ப்ராப்பரா இருக்கா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் பத்தி பக்தர்கள் கிட்டையும் கேட்டு வந்து தெரிஞ்சிருக்காரு. இதோட போட்டோஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்க டிக்கெட்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, டோக்கன்லாம் எப்படி இருக்கு, கியூல எல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்றாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நேற்று வந்து போய் பார்த்துருக்காங்க. அதோட போட்டோஸ் தான் இது. ஸோ இதுல வந்து நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணி, குடிநீர், அதே மாதிரி வந்து அடுத்து
காஃபி டீ இதெல்லாம் வந்து கரெக்டா கொடுக்குறாங்களா, அன்னப்பிரசாதமும் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு. ஸோ இது நேத்து நடந்த விஷயம். அடுத்தது வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பிரம்மோற்சவம் செப்டம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய சலக்கட்ல பிரம்மோற்சவத்துல என்னென்ன வாகன சேவை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமே நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்களுக்கு முதல் செவ்வாய்க்கிழமையில வந்து திருமலையில கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் இது வந்து கோவில சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. இது நடக்கும். இது வந்து செப்டம்பர் பிரம்மோற்சவத்துக்கு என்னைக்கு நடக்கும் அப்படின்னா, கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் செப்டம்பர் 12ஆம் தேதி வந்து நடக்குது. அன்னைக்கு வந்து காலையில உங்களுக்கு 11 மணிக்கு மேலதான் வந்து 11-12 மணிக்கு மேலதான் எல்லா தரிசனமுமே அலோவ் பண்ணுவாங்க. யாராவது செப்டம்பர் 12ஆம் தேதி 300 ரூபா தரிசனம் புக் பண்ணிருக்கீங்க, இல்ல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கலான் இருக்கீங்க, நேரடி தரிசனத்துல போலான் இருக்கீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து காலையில கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் வாகன சேவை வந்து காலையில வந்து 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வாகன சேவையும், நைட்டுக்கு வந்து 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வாகன சேவை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாகன சேவை பார்க்கறதுக்கு நமக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டிக்கெட்டுமே தேவையில்லை. நம்ம வந்து கேலரிஸ்ல உட்காந்து தாராளமா பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து கருட சேவை அன்னைக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. அதுக்குமே நீங்க மூலவர் தரிசனத்துக்கு மட்டும்தான் நமக்கு டிக்கெட் தேவைப்படும். மற்றபடி நம்ம நேரடி தரிசனத்துல போனா அதுல உங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. மற்றபடி ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய இந்த சேவா வாகன சேவா எல்லாமே பார்க்கறதுக்கு கேலரியில இருந்து நம்ம தாராளமா பார்க்கலாம். 17ஆம் தேதி வந்து அங்குரார்ப்பணம் சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி உங்களுக்கு பங்காரு திருச்சி உற்சவமும் அதை தொடர்ந்து வந்து துவஜரோகணம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகனம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 19ஆம் தேதி என்ன வாகன சேவை, என்ன டைமிங், சின்ன சேஷ வாகனம், அதே மாதிரி ஹம்ச வாகனம், இந்த மாதிரி ஒவ்வொரு வாகன சேவையும் உங்களுக்கு நடக்கிறத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நான் வந்து டெலிகிராம்லயே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. பிரம்மோற்சவத்துல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாதவங்களுக்கும் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம சாமி பார்க்க போகலாம். அதை பத்தின அஃபிஷியல் அப்டேட் வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல கண்டிப்பா வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். நவம்பர் மாசத்தோட ஏபிஎஸ்ஆர்டிசில 300 ரூபா டிக்கெட் இப்போ அவைலபிள் இருக்கு. ஒவ்வொரு நாளா ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு பிரைஸ் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.